ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஆர்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன், அன்பாக வரவேற்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு அற்புதமான ஒரு அன்பை தெரிவிக்கிறத குறித்து நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் மேலே மேலே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதேமாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன தடவை நான் என்னோட மிராக்கல் பார்த்தோம். அந்த மிராக்கலோடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கண்டினியூஷன் பார்க்கறதுனால, அதாவது உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருன்றதுக்காக தான் என்னுடைய எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கறதுனால உங்கள் லைஃப் எங்கேயாவது மாறிடாதான்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு மிராக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு மெயில் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப் போடுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னுடைய மிராக்கல் ஸ்டோரிக்கு போகலாம். அதாவது போன வாரம் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்த மிராக்கல் ஸ்டோரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா நான் கேட்ட விஷயத்துக்கெல்லாம் எதுவுமே செய்யலை. ஒரு ஸ்டாச்சுவும் ஒரு கோவிலுக்கு மட்டும்தான் நான் போனேனே தவிர மற்றபடி என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. பாபான்னு இல்லை, எந்த சாமியாக இருந்தாலும் எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் எல்லாரை விட என்னோட வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்ததுனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடந்திருந்தால் கூட நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமேயான வழி தெரியும், எல்லாருடைய வாழ்க்கைக்கான வழி தெரியுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னென்னா, நான் அதுக்கப்புறமேட்டா அந்த வேலைக்காக நான் கேள்வி கேட்டுருந்தேன். எதுவுமே எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ், சரியான வழி எனக்கு கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன்னா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்னுடைய காலேஜுக்கு அப்புறம் என்னுடைய பிரேக் ஆனது என்னோடய ஜாபும் என்னுடைய மேரேஜும் மட்டும்தான். ஸோ அந்த மேரேஜுக்கும் என்னோடய ஜாபுக்கும் நான் அதாவது ஹை பீக்கில் அந்த ஸ்பிரிச்சுவல் வேல படித்து நிறைய புக்கு படிச்சிருக்கேன், நிறைய யூனிவர்ஸ் புக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஓகே, நம்ம லைஃப்பில் நம்ம எது கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் வாழ்க்கையில். அப்போ எல்லா மெத்தட்ஸையும் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா விஷயங்களும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நான் கேட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லை. அப்போ எனக்கு அந்த இடத்துல தான் நான் போய் இப்போ அவுட்புட் பார்க்குறேன். எப்படின்னா, நான் ஒரு அலைன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா, என்னுடைய கற்பனைகள் நிறையா இருந்தது. இப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இப்படி தான் லைஃப் பார்ட்னர் இருக்கணும், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், இப்படி தான் ஃபேமிலி இருக்கணும். நான் நிறைய கற்பனைகள் பண்ணாமலாம் இல்லை, எல்லாமே பண்ணிவிட்டு. ஆனால் அலைன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கேட்டதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அலைன்ஸ் அலைஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜாபுக்கு போனாலும் எனக்கு என்னமோ பிடிக்காது, எதுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக படிக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். ஆனால் எனக்கே ஒரு கட்டத்தில் டவுட் வருது, நம்ம ஸ்பிரிச்சுவலாக போயிடுவோமா, நம்ம லைஃபு இப்படியே போயிடுமா நம்ம வாழ்க்கைன்னு கூட எனக்கு நிறைய டவுட் வர ஆரம்பிக்குது. போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை விட கொடுமை என்னென்னா, அஸ்ட்ராலஜிக்கு போகிறேன். அஸ்ட்ராலஜிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ மேரேஜ் நடக்காது, லேட் மேரேஜ் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேர்ளாக இருக்கிறதுனால ஸோ எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை எப்படி பேசுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பட் அப்பயும் எனக்கு வழியே தெரியல. நான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன். என்னடா இது, நம்ம எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறோம், பூஜை பண்ணாங்கன்னா ஒரு அலைன்ஸ் வரும். அந்த அலைன்ஸ் வந்தாங்கன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குமே தவிர, நான் கேட்ட விஷயங்கள் ஒன்று கூட அதில் இருக்காது, இருந்தால் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ இதேமாதிரி கண்டினியூஸாக போயிட்டு இருந்தது. எனக்கும் ஒன்றுமே புரியல. பூஜையை பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். எனக்கு ஆனால் நான் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக ஒரு முடிவில் இருக்கேன். எனக்கு இப்படி தான் வேணும், இந்த மாதிரி தான் எனக்கு அமையணும், இல்லைன்னா நான் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு பணம்லாம் ரெண்டாவது தான், இந்த மாதிரி தான் நான் பண்ணிப்பேன்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ ஆனால் அங்கே போகும்போது தப்பாக போய் முடியுது. அப்போ லைஃப்பும் போகுது. ஸோ நம்மளுக்கு பயமாகவும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியவும் இல்லை. ஆனால் இதே தான் எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் நான் படிக்கிறேன். எனக்கு இவர் கூட கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி எனக்கு கிடைக்கணும், போகணும்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ எல்லாமே என்னன்னா, கடவுள் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு எது சரியோ அதை தான் அவர் கொடுப்பாரு. நம்மளுடைய லட்சியம் என்ன, நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம எதுக்காக இங்கே பிறந்தோம், அதை மட்டும் அவர் கொடுப்பாருன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும்தான் தருவார். நம்ம அந்த விஷயத்தை தான் எனக்கு கடவுள் எனக்கு புரிய வச்சாரு. நீ அக்செப்டன்ஸில் இருக்கணும். அதாவது நான்
இப்போ நீ ஒரு விஷயம் கேட்குற, அந்த விஷயத்த நான் எப்படி குடுப்பேன்றது உண்மையாலுமே சொல்லப்போனால், இதுவே நான் கடவுளை கும்பிடாதது முன்னாடி நான் கேட்டதை ஓரளவுக்கு கொடுத்து டக்குன்னு போயிட்டு இருப்பேன். ஆனால் பெருசாக சந்தோஷமாக வாழ்ந்தது கிடையாது. ஆனால் இப்போ கடவுளை கும்பிட்டு நான் கேட்டது கிடைக்கலனாலும் அதை விட பெஸ்ட்டாக எனக்கு கிடைச்சி லைஃப் லாங் நான் வாழறேன். ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எனக்கு சில விஷயங்கள் என்னை தேடி வர ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, இதுக்கு மேலே நாம் டிலே பண்ணவே கூடாது, இனிமே நாம் நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டேன். அப்போ நான் என்னோட ஆசைகள்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் நடுவில் ஆசைகள் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி வருது. அதுக்கப்புறமேட்டா தான் என்னோட வாழ்க்கையில் யூடியூப், அதாவது நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போடுவாங்க, மிராக்கல்ஸ் வீடியோஸ்லாம். ஸோ அந்த மிராக்கல்ஸ் வீடியோஸ், பாபா வீடியோவோ எந்த வீடியோவாக இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கே நடக்கல, இதெல்லாம் எப்படி நான் நம்புறது போறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதையும் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறமேட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இது வந்ததுனால, பயம் வந்ததுனால எனக்கு, ஆனால் இது மட்டும் தானே ஸ்பிரிச்சுவல் வேலை மட்டும் தானே தெரியுது சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, பாபாவுடைய புக்கு ஒன்று பரிச்சயமாச்சு தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த புக்கு எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஒருத்தவங்க மூலியமா எனக்கு வந்தது அந்த புக்கு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் அந்த புக்கு யார் எனக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூபே நான் பார்க்காத இருந்தேன், எனக்கு பெரிய உடன்பாடு இல்லாத இருந்த யூடியூப்பில் எனக்கு ஒருத்தவங்க யூடியூப்பில் பரிச்சயமானாங்க. அதாவது அந்த யூடியூப்பை பார்த்து தான் என்னோட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சு நான் எப்படி போகணும், நான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நிலையில நான் வாழணும் அப்படின்றத எனக்கு அந்த யூடியூப் மூலியமா தெரியும் வந்தது. ஸோ அதனால் நான் அடுத்த வீடியோவில் எந்த பாபா புக்கு, யார் எனக்கு அந்த பாபா புக்கு கொடுத்தாங்க, அந்த யூடியூப்ல யார் எனக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் எப்படி என்னோட கனவு நிறைவேறிச்சு, நான் எந்த மாதிரி அந்த கனவை பார்த்தேன் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த யூடியூப்பில் அந்த வீடியோ அவங்கள பற்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு தெளிவாக ஒரு யதார்த்தமான விஷயமா சொன்னாங்க. ஸோ அது எனக்கு இது கொடுத்தது கூட மிராக்கல் பாபாவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் யூடியூப் போடுவேன்னு நினைக்கல, பட் பாபா தான் என்னை இதை செய்ய வச்சாரு. ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்கள், புக்கு யார் கொடுத்தாங்க, யார் யூடியூப் மூலியமாக எனக்கு புரிய வச்சாங்க, அதே சமயம் எனக்கு எப்படி என்னோட கனவு நிறைவேறிச்சு, அதுக்கப்புறம் நான் இப்பயும் அதே ஃபார்முலாவை தான் நான் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த ஃபார்முலாவை சக்ஸஸ் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த ஃபார்முலாவை நான் சொல்கிறேன். அந்த ஃபார்முலாவை சக்ஸஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸே கேட்க மாட்டீங்க, டவுட்டே கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக சந்தோஷமாக மாறும். என் வாழ்க்கை எப்படி மாறுச்சோ அது மாதிரி. ஸோ அதனால் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த என்னோட மிராக்கலுக்காக. ஸோ எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.